என் பேர் தமிழுக்கு வணக்கம். என் பேர் மித்ரா விஜயகுமார். ஓகே. தமிழில் எப்படி 100க்கு 100 எடுத்தீங்க? அது கடவுளோட அருள். அதுக்கப்புறம் அம்மா சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் சின்ன பிள்ளையிலேருந்து டீச்சர்ஸ் எல்லாரும் கொடுத்த ஃபவுண்டேஷன் அதெல்லாம் வந்துட்டு நான் இந்த மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக. ஓகே. எந்த அளவுக்கு ஆசிரியர்களோட பயிற்சி உங்களுக்கு இருந்தது? அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டே வந்துட்டு நல்லா ஒர்க் ஷீட்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண வச்சாங்க. அந்த ப்ராக்டிஸும் அதுக்கப்புறம் நிறைய கொஷின் பேப்பர்ஸ்லாம் போட போட அது வந்த ப்ராக்டிஸில் தான் வந்து அங்கே எழுதுகிற வந்துச்சு. இப்போ 100க்கு 100ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் எழுதின தமிழ் பேப்பரில் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் அக்யூரஸியாக படித்த வச்சு தான் இதை எடுக்க முடிஞ்சுது. எப்படி நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்களா? இதுக்காக எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? எதாக இருந்தாலுமே நம்ம வந்து புரிஞ்சு படிக்கிறத விட அது மதித்து பிடிச்சி படித்தாதான் வந்து நம்ம நல்லா படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தமிழ்னால அந்த ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அது நல்லா படித்தேன். அதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் நிறைய பேச்சு போட்டியில் பேசினது, அதோட ஸ்பீச் அதெல்லாம் வந்து அம்மா எடுத்து வச்சிருந்தோம். ஸோ அது முந்தின நாள் பார்த்தப்ப எனக்கு இன்னும் நல்ல இது கொடுத்த மாதிரி இருந்துச்சு, ஒரு பேஸ் கொடுத்த மாதிரி. அப்போ உங்கள் செல்ஃபாகவே நீங்கள் இமேஜினேஷனாக நிறைய பேச்சு போட்டி மாரி நிறைய பேசி அதெல்லாம் மெமரைஸ் பண்ணி விரும்பி படித்த வச்சு தான் இந்த 100க்கு 100 சாதனை பண்ண முடிஞ்சுது. அப்பா அம்மாலாம் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க? அவங்க இல்லைன்னா இந்த மார்க் கண்டிப்பாக கிடையாது. அதுவும் அம்மா வந்துட்டு அம்மாவால் தான் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே அவங்க கொடுத்த அந்த அவங்களோட ஹார்ட் ஒர்க் மெயினாக, என்னோடய ஹார்ட் ஒர்க் விட அவங்க டெய்லி எனக்காக வந்து அதில் உட்காந்தது அதெல்லாம் வந்து இதோட. நான் உங்கள் அம்மா வந்து நாங்கள் ஸ்கை தமிழ் நியூஸ்லேயே நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். அவங்களோட தமிழ் உச்சரிப்புலாம் கொஞ்சம் பியூர் தமிழாக அப்படி அழகாக பேசுவாங்க. அவங்களுக்கும் தமிழ் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்களோட ஹார்ட் ஒர்க். ஓகே. இப்போ ஓடிபிக்கு வந்திருக்கீங்க. இப்போ 100க்கு 100 மார்க் எடுத்தவங்களை எல்லாருமே கௌரவிக்கிறாங்க நம்ம ஓடிபியில். அது உங்களுக்கு எப்படி தோணுது? இந்த மாதிரி நல்ல நல்ல ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி நல்ல மார்க் எடுக்கிறவங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரிய வருது, அவங்களும் மோட்டிவேட் ஆகும். ஸோ ஒருங்கின இந்த தமிழர் பேரவைக்கு ரொம்ப நன்றி. ஓகே, கண்டிப்பாக. ஓகே ஓகே. நீங்கள் மேலும் மேலும் நிறைய வெற்றிகளை குவிக்கணும், நிறைய சாதனைகளை பண்ணணும். நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நம்ம கடல் தாண்டி வந்து நீங்கள் நன்றி. ஐஸ்வர்யா சிவானந்த். ஓகே. இப்போ தமிழில் 100க்கு 100 எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு யார் ரொம்ப உறுதுணையாக இருந்தது? எனக்கு என்னோட தமிழ் டீச்சர் ப்ளஸ் பேரண்ட்ஸ், அவங்க 2 பேரோட ஹெல்ப் இல்லாமல் எடுத்துக்க முடியாது. ஓகே. இல்லை, இப்போது தமிழ் டீச்சர் வந்து உங்களுக்கு எந்த விதமான பயிற்சிகள் கொடுத்தாங்க? எந்த வேஸில் கொஷின்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி இருக்கும், எந்த மெட்டீரியல்ஸ் படிக்கணும், அதை எல்லாமே பின் பாயிண்ட் பண்ணி சொன்னார். ஓகே. என்னென்ன மெட்டீரியல்ஸ் படிக்கணும், என்ன மாரியெல்லாம் அவங்க வந்து ரெகுலராக நீங்கள் வந்து அதை வந்து கரெக்டாக புரிஞ்சு படித்ததுக்கு அவங்களோட மெயின் உறுதுணை தான். ஓகே. பேரண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு? ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் கடல் தாண்டி வந்தும் நீங்கள்லாம் சாதிச்சிருக்கிறது நம்ம தமிழ் மக்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எத்தனை வருஷமாக நீங்கள் படிச்சிருப்பீங்களா? தமிழ் லாங்குவேஜில் எப்படி வந்து 100க்கு 100 எடுக்கணும்னு யாராவது மோட்டிவேட் பண்ணாங்களா பேரண்ட்ஸு? ஆமாம், பேரண்ட்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம 100க்கு 100 எடுத்தால் அது நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஓகே. இப்போ ஃபாதரா இல்லை மதரா உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜை நீ ஃபஸ்ட்டு நீ இந்த அளவுக்கு நல்லா படிக்கணும்னு சொன்னது? ஃபாதர். அவருக்கும் தமிழ் லாங்குவேஜில் நிறைய புக்ஸ் படிப்பார், அவருக்கும் அந்த ஊக்கம் உண்டு. ஸோ நானும் அந்த மாதிரி வரணும். ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு சொந்த ஊர்? கன்னியாகுமரி. ஓகே. ஓடிபி உங்களையெல்லாம் வந்து இன்றைக்கி கௌரவிக்கிறாங்க. ஓடிபியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஓடிபி இது எதிர்பார்க்காத முறையில் வந்தது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ரெகக்னிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த இடத்துல. ஓகே. இதை விட ஒரு பெரிய ரெகக்னைசேஷன் தமிழ்நாட்டிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும். மேலும் மேலும் நீங்கள் இப்போ எடுத்ததும் வந்து இதோட சாதனைகளாக தமிழை பற்றி இன்னும் நிறைய தமிழில் உள்ள சப்ஜெக்டில் இன்னும் நிறைய இதேமாரி 100க்கு 100 ஃப்யூச்சரில் நிறைய வாங்கணும். தேங்க்யூ வெரி மச். என் பேர் போஷிகா ஸ்ரீநிதி கண்ணன். போஷிகா, சொல்லுங்கள், எப்படி 100க்கு 100 சாதனை படைக்க முடிஞ்சது தமிழில்? எனக்கு சின்ன வயசுலேருந்தே தமிழில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது என்னோடய தாய்மொழியும், அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னால இன்ட்ரெஸ்ட்டோடு ரொம்ப நல்லாவே படித்தேன். ஓகே. சின்ன வயசுலேருந்தே தமிழில் ரொம்ப ஆர்வமாக உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டால் மனசார அதை படிக்கணும்னு விருப்பப்பட்டு நீங்கள் இந்த அளவுக்கு சாதனை பண்ணியிருக்கீங்க.
உங்கள் 100க்கு 100 சாதனையில் யார் உறுதுணையாக இருந்தது? ஆசிரியரா, பேரண்ட்ஸா? எனக்கு எல்லாருமே ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. என் டீச்சர்ஸ் எல்லாருமே என்னை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. எனக்கு கூட நின்று நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான். என் அண்ணன் வந்து 99 வாங்கியிருந்தான் தமிழில். ஓகே. ஸோ அவன் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவனோட ஒரு மார்க்காவது அதிகமாக வாங்கணும்னு சொல்லி நான் ரொம்பவே ட்ரை அப்போ உங்கள் அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் தான் ஓவர்லுக் பண்ணுங்கிறதுக்காக கூட இது வந்து 100க்கு 100 சாதனை சாத்தியமாயிருக்கு. இதில் வந்து உங்களுக்கு நம்ம நிறைய பேர் கடல் தாண்டி வந்து இங்கே தமிழ் மக்கள் வாழ்கிறோம். அதர் லாங்குவேஜில் தான் நிறைய பேர் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தமிழில் ஆர்வம் வந்ததுக்கு யாராவது அண்ணனோட வேறு யாராவது பேரண்ட்ஸ், ஃபாதர், மதர் ஏதாவது மோட்டிவேட் பண்ணியிருக்காங்களா? எல்லாமே தமிழை மறக்கக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா அம்மா எப்போவுமே என்ன சின்ன வயசுலேருந்து வளர்த்தாங்க. ஓகே. முன்னாடி வேற ஒரு ஸ்கூலில் இருக்கும் போது கூட அங்கே தமிழ் செகண்ட் லாங்குவேஜாக இல்லாததுனால தான் எங்களை இங்கே தமிழ் எங்கே செகண்ட் லாங்குவேஜாக இருக்கோ அங்கே தான் மாற்றணும்னு சொல்லியே மாற்றி தமிழ் தான் படிக்கணும் அந்த மாதிரி தமிழில் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. பெரிய விஷயம். ஏன்னா எத்தனையோ பேர் வந்து தமிழ் லாங்குவேஜை விட்டுட்டு அதர் லாங்குவேஜ் போகிற எத்தனையோ பெற்றோர்கள் இருக்காங்க. ஆனால் உங்கள் பெற்றோர்கள் நிச்சயமாக அது தமிழ் வந்து முக்கியம்னு சொல்லி உங்களை வளர்த்துருக்காங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணும். சொல்லுங்கள், ஓடிபியில் உங்களுக்கெல்லாம் இந்த கௌரவ நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. நீங்கள் 100 மார்க் எடுத்த சாதனைக்காக சொல்லுங்கள் ஒரு சில வார்த்தைகள் ஓடிபியிலேருந்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட முயற்சிக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது. ஓகே. நான் கஷ்டப்பட்டு தமிழ் நல்லா நான் இன்ட்ரெஸ்டோடு படித்தேன். ஆனால் தமிழோட சிலபஸ் ரொம்ப வாஸ்டான சிலபஸ்னால இன்னும் கஷ்டப்பட்டும் படித்தேன். அதுக்காண்டி ஒரு ரெக்கக்னிஷன் நல்லாவே கிடச்சிருக்கு. அதனால் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக ஓடிபி மூலமாக, இந்த வீடியோ மூலமாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உங்களெல்லாம் ரெகனைஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் கௌரவமாக ஒரு அவார்டு கொடுக்குற மாரி ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்கணுங்கிறத கண்டிப்பாக நம்ம இந்த வீடியோ